சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீவ்ஸ். பூஜிதா, சூப்பரான ஒரு பழமொழியோட நான் ஷோ ஸ்டார்ட் பண்ண போறேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எப்பேற்பட்ட ஒரு பழமொழி தெரியுமா இது? அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய முகத்தை அப்புறம் உடலை பாதுகாக்கிற அந்த சருமத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இன்றைய நவீன காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்கம், அப்புறம் மாசடைஞ்ச இந்த சுற்றுப்புற சூழல், இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சருமத்துக்கு வருது. இது நம்மளுக்கே நல்லாவே தெரியும். இதில் இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா 2-3 விஷயங்கள் ரொம்ப பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். ஒன்று வந்து இந்த ஃபங்கஸ், பூஞ்சை தொற்று, படர்தாமரை, இதெல்லாம் ஏன் வருதுன்னு நம்மளுக்கு தெரியல. அடுத்தது சர்க்கரை நோயாளிகள், டயபெட்டிஸ் நோயாளிகள், அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த தோலில் வந்து ஏற்படுற அரிப்பு, அப்புறம் இந்த கருமை நிறம் வரும், அது ஏன் அப்படின்னு தெரியாது. வெயில்னால ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள், பெண்களுக்கு முக்கியமா இந்த மங்கு, முகப்பரு, ஹார்மோன் ப்ராப்ளங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இந்த சருமத்தினால வருது இல்ல? எஸ், கரெக்ட் சங்கர். நீங்க சொன்ன மாதிரி இந்த சரும பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். அந்த லிஸ்ட் வந்து நீண்டுகிட்டே இருக்கு. ஆனா எப்பவுமே வந்து நம்மளோட சருமத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது சங்கர் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்தில் விளம்பரங்களை பார்த்து, ரீல்ஸை பார்த்து, ட்ரெண்டிங்கா வைரலா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை, க்ளோனஸ் கிரீமா, ஃபேர்னஸ் கிரீமா, அதை பத்தி எதையுமே யோசிக்காம நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். அது கடைசியில நம்மளோட சருமத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையே மிக பெரிதா பாதிக்குது. ஸோ இப்படி அன்றாட வாழ்க்கையில நம்ம இருக்கக்கூடிய சரும நோய்கள் என்னென்ன, எதனால இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாம் ஏற்படுது, ஸோ இதற்கான நவீன மருத்துவ தீர்வுகள் என்னென்ன, எப்படி நம்ம ஆரோக்கியமா பாதுகாத்துக்கணும், நம்மளோட ஸ்கின்னை எப்படி பளபளப்பா வச்சுக்கணும் இப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த பல சந்தேகங்கள் அண்ட் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்றதுக்காக நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு தோல் மருத்துவர் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் அனுபவம் வாய்ந்த சிறப்பு தோல் மருத்துவர், டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் பாரி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் சன் டிவி நேயர்களே. வணக்கம் பூஜிதா. வணக்கம் சங்கர். ரொம்ப சந்தோஷம் டாக்டர், வணக்கம் தமிழா மூலியமா உங்களை சந்திச்சதுல. ஸோ இன்னைக்கு நிறைய கேள்விகள் உங்ககிட்ட நாங்கள் கேட்க போறோம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள், சருமம் சார்ந்த சந்தேகங்கள் அப்படின்னா அந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. ஆனா பெரிதும் இப்போ வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுறது, அவங்களோட லைஃப் ஃபுல்லா ஆல் டைம் பிரச்சனையா இருக்கக்கூடியது வந்து இந்த ஸ்கின் ஃபங்கஸ், புஞ்சை தொற்று, படர்தாமரை அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால வருது? இது வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன? இதற்கான தீர்வு என்ன சார்? பூஞ்சை தொற்று இப்போ நிறைய பேருக்கு இருக்குது, இந்தியாவில் நிறைய பேருக்கு. எந்த அளவு இருக்குங்கிறது முதல்ல பார்ப்போம். இப்போ வெளி நோயாளிகள் பிரிவில் பார்த்தோன்னாக்க ஒரு 100 பேஷண்ட்டை பார்த்தோன்னா 25 பேருக்கு வெறும் படர்தாமரை மட்டும்தான் வருது. அவ்வளோ பேருக்கு இருக்குது. அதனால் வர்ற பேஷண்ட்டு அவ்வளோ பேர், நிறைய லோடு வந்து நிறையா இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு பார்த்துட்டோன்னா ஒரு 6லேருந்து, ஒரு சில ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க, ஒரு 6லேருந்து 60% பேர் படர்தாமரைக்காக மட்டுமே வராங்க, அவுட் பேஷண்ட். அவ்வளோ பேர் இருக்குது. அடுத்து வந்து இதுக்காக ஒரு முக்கியமான ஒரு மாத்திரை கொடுப்போம். அந்த மாத்திரை பேர் இட்ரகோனோசோல்னு பேர். அதுதான் முக்கியமான மாத்திரை. இந்த படர்தாமரைக்கான கிருமி எதனால் வருதுன்னா, அந்த ஓவரால் அந்த கிருமி பேர் டெர்மட்டோஃபைட் ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. டெர்மட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிருமி பேர், பூஞ்சை பேர். அந்த பூஞ்சையிலே ஸ்பெசிஃபிக்காக அதோட பேர், அது முக்கியமான கிருமியோட பேர் ட்ரைக்கோஃபைட்டான் மெட்டாகைரோஃபைட்ஸ்னு பேர். ஏன் இந்த கிருமி பேர்லாம் எதுக்கு முக்கியம்னா அதுக்கு வரேன். இந்த ட்ரைக்கோஃபைட்டான் மெட்டாகைரோஃபைட்ஸ்லேயே ஒரு ஜீனோடைப், சப்டைப் இருக்குது. ட்ரைக்கோஃபைட்டான் இண்டோடீனியான்னு பேர். ஏன்னா அதில் பாருங்கள் இந்தியா பேர் இருக்குது, இண்டோடீனியான்னு பேர் இருக்குது. இது 40 நாடுகளில் இருந்தாலும் நம்ம இந்தியா பேரை வச்சு அதுக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க. இண்டோடீனியான்னு பேர் வச்சுருக்காங்க. அதற்கு பேர் ட்ரைக்கோஃபைட்டான் இண்டோடீனியா. அதான் முக்கியமான காரணம். அது இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன காரணம்னா, இதுக்கு மாத்திரை கொடுத்தா குயிக்காக சரியாகிறது. இதுக்கு முன்னாடி இதுக்கான அந்த ஃபங்கஸ்க்காக ஒரு சில மாத்திரைகள் கொடுப்போம். முன்னாடி கொடுக்குற மாத்திரை எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸு வரதில்லை, எல்லாத்துக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஒரே ஒரு மாத்திரைன்னு பார்த்தா இப்போதைக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னா இட்ரகோனோசோல்ங்கிற மாத்திரை தான். இட்ரகோனோசோல் மாத்திரையும் இப்போதைக்கு விலையும் ஜாஸ்தி, ரொம்ப நாளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ பேஷண்ட்டுக்கு பாதிப்புகள் நிறையா இருக்குது. சார், இப்போ நீங்கள் இவ்வளோ மாத்திரையெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு மருந்து, அந்த க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சரியாயிரும் அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் அந்த க்ரீம் யூஸ் பண்ணால் பின்னாடி அது பெரும் தொற்றாக தான் மாறி இதுவாகுது. அப்படியும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோமே, அதை பற்றி நான் சொன்ன ட்ரக்கு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாத்திரைக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு மெயின் காரணம்னாக்கா ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர் மெடிசன் கொடுக்குறது. பேஷண்ட்டாக வாங்கி போகிறது. அது பேஷண்ட் வாங்கி போகிற க்ரீம் எல்லாத்துலேயும் ஸ்டீராய்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 5 மாத்திரை இருக்குது. பேரே வரது பார்த்தா 5, 4 அப்படிங்கிற மாதிரி மாத்திரை இருக்கும் அந்த ஆயின்மெண்ட்டு. அந்த க்ரீம் அந்த இடத்துல போகிறப்ப என்னென்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து மாத்திரைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும்.
அடுத்து ரெண்டாவது வந்து அந்த மாத்திரைக்கு ரெஸ்பான்ஸ், அந்த ஸ்டீராய்டு உள்ளுக்கு போகிறதுனால அதனால் வர பக்கவிளைகள், லோக்கலாக பக்கவிளைகள் நிறையா வரும். உடம்புலையும் அப்சார்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. தோலில் மெலிசாகும், தின்னாகும், மற்ற பக்கவிளைகள் வருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பூஞ்சைனா காமனாக பார்க்குறது இதில் பார்ப்போம், ப்ரெட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலனாக்க நான் பூசணம் பூக்குறதுன்னு சொல்லுவோம், பூஞ்சை வரும். அந்த பூஞ்சை வந்து என்ன செய்கிறோம், சரியாகணும்னா சீக்கிரமாக பூஞ்சை வராமல் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். கெட்டு போச்சுன்னா என்ன செய்கிறோம், தூக்கி போடுறோம், புது ப்ரெட் வாங்குறோம். புது ப்ரெட்டை வாங்கி திருப்பி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், திருப்பியும் ஃபங்கஸ் வரும். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த அதே மாதிரி நமக்கு வர பூஞ்சையும் அதே மாதிரி தான். பூஞ்சைக்கு வைத்தியம் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாகும். திரும்பி பூஞ்சை நம்ம உடம்புல வர்றதுக்கான ஏதுவான இடம் இருந்ததுன்னா திரும்பி வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வைத்தியம் பண்ணிவிட்டு தொடர்ந்து பண்ண வேண்டியிருக்கும். தொடர்ந்து பண்ணி 100% 100% சரியாகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நிறுத்துறது நல்லது. இல்லைனா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வராமல் தடுக்கணும். ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3 ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன், 2 செகண்டரி ப்ரிவென்ஷன், அப்படி டெர்ஷியர்னு சொல்லுவோம். காம்ப்ளிகேஷன் வந்தால் வைத்தியம் பண்ணுறது. ப்ரைமரி ப்ரிவென்ஷனுங்கிறது என்னென்னா அந்த கிருமியை வராமல் பாதுகாக்கிறது. கிருமி வராமல் பார்க்குறதுனால ஏன் இப்போ நிறையா இருக்குது இந்தியாவில், எதுக்கு நிறையா இருக்குன்னா நம்ம கிளைமேட்டு, இந்தியாவோட கிளைமேட்டு ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்கிறது, புழுக்கம் ஜாஸ்தி. சென்னை மாதிரி கிளைமேட்டில் இன்னும் புழுக்கம் ஜாஸ்தி. புழுக்கம் நிறையா இருக்கப்போ வேர்வை நிறையா வரும். வேர்வை நிறையா வரப்போ அந்த இடத்துல தான் வளரும். அந்த பூஞ்சையோட விதை பேர் ஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்போரானது வியர்வை வர்றப்போ அது ஃபிலமெண்டஸ் ஃபார்மாக மாறும். செடி விதையானது தண்ணி ஊற்றுனா மழையில் வந்து செடியாக மாறுதல், அது மாதிரி அந்த ஸ்போரு வேர்வை வரப்போ இல்லை ஈரம் வர்றப்போ ஃபிலமெண்ட்டாக மாறப்போ அது பூஞ்சி. தோலில் வந்து அதுக்கு சாப்பாடுன்னு பார்த்தாக்க தோல் தான். மனுஷங்களோட தோல் தான் சாப்பாடு. அதுக்கு சாப்பாடு தோல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. நம்ம ரொம்ப ஜென்ரலாக கேஷுவலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை இது. கேஷுவலாக இருக்கிற பிரச்சனை முன்னாடி இருந்து ஒரு 2000க்கு முன்னாடி பார்த்தோன்னாக்கா இந்த பூஞ்சை வைத்தியம் பண்ணோன்னா வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா 100% 100% சரியாயிடும். பேஷண்ட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாச்சுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற ஃபங்கஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பேஷண்ட் திருப்பி வர மாதிரி இருக்குது. அதனால் இப்போ எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். வெளியில் கடையில் வாங்கி க்ரீம் போடக்கூடாது, காத்தோட்டமான ட்ரெஸ்ஸு போடணும். எதனால் நிறையா வருதுனாக்கா இந்தியாவில் ஒன்று சொன்ன கிளைமேட் ஒன்று, அடுத்த ஃபேமிலியில் யாருக்கும் இருந்தால், குடும்பத்தில் யாருக்கும் இருந்தால் மற்றவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சார் படர்தாமரைக்கு இப்போ என்ன சார் தீர்வு? ஒன்று சரியான வைத்தியம். அந்த மாத்திரை வந்து நீங்களே கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. டாக்டரோட அறிவுரையின்படி சாப்பிடணும். அந்த மாத்திரைக்கு நிறையா இன்ட்ராக்ஷன் இருக்குது. வயசானவங்களுக்கு நிறையா மாத்திரைகள் சாப்பிட்றப்ப அந்த மாத்திரை கொடுக்குறப்ப மற்ற மாத்திரையும் இந்த மாத்திரையும் சேர்ந்து ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மாத்திரைகளோட ரத்த அளவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாத்திரை நீங்களே வாங்கி சாப்பிடக்கூடாது. மாத்திரை ரொம்ப நாள் சாப்பிடணும், 1 மாதத்துக்கு மேலாம் சாப்பிடணும். டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு லிவர் டெஸ்ட்டு ஒரு சில டெஸ்ட் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அதனால் நீங்களே வாங்கி சாப்பிடக்கூடாது. க்ரீம் கடையில் வாங்கி போடக்கூடாது. கடையில் ஓவர் தி கவுண்டர் போடுறது பண்ணக்கூடாது. ட்ரெஸ்ஸு வந்து நல்ல காத்தோட்டமான ட்ரெஸ்ஸாக போட்டுக்கணும். சார், இப்போது நீங்கள் சர்ம பிரச்சனைகள், இந்த படர்தாமரை, பூஞ்சை தொற்று பற்றி இப்போ சொன்னீங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய இந்த தோலில் கருமை ஆகிற ஒரு விஷயம், அப்புறம் அந்த தோலில் ஏற்படுற அரிப்பு, இதெல்லாம் எதற்கான அறிகுறிகள் அண்ட் இதற்கான தீர்வு என்ன? சர்க்கரை வியாதி இன்னொன்று சொல்கிறேன். வெளிநோய்கள் பிரிவில் நான் சொன்னேன் 25% பேர் படர்தாமரை வராங்க. என்னோடய கிளினிக்கில் பார்த்தீங்கனாலே ஒரு 5வது 6வது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட் அப்படின்னு பார்த்தா சர்க்கரை வியாதிக்கோடு வரவங்க நிறையா இருக்காங்க. நான் சர்க்கரை வியாதியை மேனேஜ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் சர்க்கரை வியாதி அவ்வளோ பேருக்கு இருக்குது, நிறைய பேருக்கு. அதில் எங்களுக்கு எப்போ வரும்னா யூஸ்வலாக யூரின் போகிற இடத்துல புண்ணு வரும். அந்த இடத்துல புண்ணு வரும் அரௌண்ட் ஏஜாக ஒரு 35-40 சர்க்கரை நிறையா இருக்கிறப்ப வரும். அந்த மாதிரி சமயத்தில் வரப்போ அது பூஞ்சை தொற்று இருக்கும். அதில் தான் நாங்கள் கடிப்போம் சர்க்கரை வியாதி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே சர்க்கரை வியாதி இவருக்கெலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்ன கருமை, கழுத்தெல்லாம் கருமையாக இருக்கும், அன்றாமலாம் கருமையாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குண்டாக இருப்பாங்க, வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க வந்து வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். வெயிட்டு நிறையா இருக்கிறவங்களுக்கும் வர வாய்ப்பு அதிகம். பாடி மாஸ் இன்டெக்ஸ்னு சொல்கிறோம்ல, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் எங்கிட்ட வருது. பட் சர்க்கரை வியாதிக்கு என்னென்ன வரலாம், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தோல் வியாதி என்னென்ன வரலான்னு பார்த்தா ப்ராடாக சொல்லணும்னா 4 சொல்லலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் நிறையா வரலாம் ஒன்று. ரெண்டாவது இந்த ரத்த ஓட்டம் இல்லை நரம்பு பிரச்சனையெல்லாம் இல்லை வரலாம் ரெண்டாவது. மூணாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு சில தோல் வியாதிகள் வரலாம். நாலாவதுன்னு பார்த்தா சர்க்கரை வியாதிக்கு வைத்தியம் பண்ணுறதுனால ஒரு சில வியாதிகள் வரலாம். இப்போ ஒன்றா பார்ப்போம். சர்க்கரை வியாதிக்கு வர இன்ஃபெக்ஷனில் 2 விதமான இன்ஃபெக்ஷன். ஒன்று பூஞ்சை,
இன்னொன்று வந்து பாக்டீரியா, கிருமி, பாக்டீரியானால் வருது. பூஞ்சைனால் வர்றதுன்னா பார்த்தோம்னா முன்னாடியே சொன்ன பழதாமரையும் வரலாம். அது இல்லாமல் கேண்டிடா இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். யூரின் போகிற இடத்துல காமனாக வரும். அது அடிக்கடி வரும். ஒன்று சர்க்கரை நிறையா இருக்க அப்புறம் சர்க்கரை வியாதிக்கு ஒரு சில மாத்திரை சாப்பிட்றப்பையும் அந்த இடத்துல ஃபங்கஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். யூரின் போயிட்டு வந்துட்டு அந்த இடத்த கழுவிட்டு ட்ரையாக வச்சுட்டா அந்த பூஞ்சை தொற்று வர்றது கம்மியாகும். ரெண்டாவது ஃபங்கஸ்க்கு அடுத்து பாக்டீரியா. பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டி வரலாம். சூட்டு கட்டின்னு சொல்லுவாங்க, ஃபெரங்கிள்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்க கழுத்தெல்லாம் பெருசாக இருக்கும். ரொம்ப சிவியர் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கழுத்தெல்லாம் கட்டி பெருசாக வரலாம். கால்லையும் பார்த்தீங்கன்னா காலில் ஆணிக்கால் இருக்கிறவங்க ஒழுங்காக வைத்தியம் பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல பாக்டீரியா உள்ளே போயிட்டு பிடிக்க புறைய ஓடுறதுன்னு சொல்லுவோம். செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமாக செல்லுலைட்டிஸ் வரவங்களோட சர்க்கரை வியாதிக்கு வரவங்களுக்கு குயிக்காக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்னாடியே கண்டுபிடிச்சி வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டோம், பாக்டீரியானால் வரலாம், ஃபங்கஸ்னால் வரலாம், ஒரு பார்ட். ரெண்டாவது அந்த அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நரம்பு ஒழுங்காக சப்ளை இருக்காது, ரத்த ஓட்டம் இருக்காது. நரம்பு சப்ளை இல்லைங்கிறப்ப வந்து காலெலாம் மரத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லப்போ கேங்க்ரீன்லாம் வரல. ஆரம்பத்தில் டோவில் சின்ன கருப்பு ஆரம்பிக்கலாம், இருந்துன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட பார்க்கணும். ரெண்டாவது பார்ட்டு. மூணாவது சர்க்கரை வியாதிக்குன்னே ஒரு சில மருந்து வியாதிகள் வரும். காலில் பார்த்திங்கன்னா முழங்காலில் கீழே காலில் வந்து சின்ன 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 கருப்பு புள்ளி வரும். அந்த கருப்பு புள்ளி அது பேர் டயபெட்டிக் டெர்மோபதி அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் ஒரு சில டிசீஸ்லாம் வரும், சர்க்கரை வியாதிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு சில தோல் வியாதிகள் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்கிறத விட நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாலாவது வைத்தியத்தினால வரலாம், ட்ரீட்மெண்ட்னால வருது. ட்ரீட்மெண்ட்னால வர்றது ஒன்று இன்சுலினால் அந்த காலத்தில் இன்ஜெக்ஷன் போடுறப்ப அவங்களுக்கு சின்ன சின்ன கட்டி, கொழுப்பு கட்டி அது மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்போ இருக்கிற இன்சுலினில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அலர்ஜிக்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்கிற இன்சுலினில் வாய்ப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் சர்க்கரை வியாதிக்கு இன்னும் நிறைய மாத்திரை கொடுக்குறோம். ஒவ்வொரு மாத்திரையும் ஒரு பக்க விளைவு வரலாம். ஒரு சில சன்லைட்டில் கருப்பாக வாய்ப்பு இருக்குது, சிலது யூரின் வர இடத்துல இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, ஒரு சில மாத்திரைகளுக்கு அலர்ஜி வரவும் வாய்ப்பு இருக்குது. அது எந்தெந்த மாத்திரை என்ன எதுன்னு பார்த்துட்டு பண்ணுறது பெட்டராக இருக்கும். நிச்சயமா டாக்டர். அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு வந்து வேர்க்குரு, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இதற்கான தீர்வு என்னென்ன? வெயில் காலத்தில் காமனாக பார்க்குறதுன்னா வேர்க்கு தான். ரெண்டு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா வேர்க்கு அது வந்து உடம்பு பாதிக்காது. அது சிவப்பு புள்ளியாக இருக்கும், குத்தும். அது இங்கிலீஷில் பேரே ப்ரிக்லி ஹீட்டுன்னு சொல்லுவோம். முள்ளு குத்துற மாதிரி இருக்குது, வேலையே செய்ய முடியல. அது நம்ம கிளைமேட்டில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. புழுக்கம் ரொம்ப ஜாஸ்தி. புழுக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால என்னாகும், வேர்க்குரு வரும். வேர்க்குரு வந்துன்னா அரிப்பு நிறையா இருக்கும், உடம்புக்கு சிவப்பு புள்ளி இருக்கும். நல்ல விஷயம் என்னென்னா வேர்க்குரு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை. கெட்ட விஷயம் என்னென்னா இந்த வேர்க்குருக்கு வந்தாங்க, இந்த வைத்தியம் பண்ணிங்கன்னா 100% 100% சரியாயிரும், வேர்க்குரே இனி வராது, அது மாதிரி சொல்கிற மாதிரி அது மாதிரிலாம் கிடையாது. அதனால் வேர்க்குரு இருந்ததுன்னா ரோஸ் கலரில் லோஷன் கொடுப்பேன், கேலமின் லோஷன், அது மாதிரி போட்டு கூலிங்கான லோஷன் வச்சுக்கிறது நல்லது. தளர்வான சட்டை, லூஸான தட்டை, அடிக்கடி வெள்ளை துணியை தண்ணிக்குள்ளே நினச்சி புரிஞ்சுட்டு மேலே கொஞ்சம் போட்டு ஃபேனில் காட்டிங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அது மாதிரி பண்ணுறது நல்லது. வேர்க்குரு வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதை வந்து நேரத்தை வச்சுக்கலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சுரிஞ்ச இடத்துல என்ன ஆகும், சின்ன சின்ன கட்டி வர வாய்ப்பு அதிகம். அதனால் கட்டி வந்துட்டு கட்டிக்கு அதுக்கு வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வேர்க்குரு வரப்போ காத்தோட்டமாக ட்ரெஸ் போடுறது ஒன்று தான் நல்லது. சார், இப்போது சன்ஸ்க்ரீனோட தேவை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. எல்லாருமே சன்ஸ்க்ரீன் லோஷன் வாங்கி போட்டுக்கிறாங்க, அந்த க்ரீம் வாங்கி போட்டுக்கிறாங்க. பட் இதில் நம்ம கரெக்டான சன்ஸ்க்ரீன் தான் செலக்ட் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல ஒரு டவுட் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அதை செலக்ட் பண்ணணும்? சன்ஸ்க்ரீன் போட்டே ஆகணும் மஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் ரொம்ப அவசியம்லாம் கிடையாது, போடலாம். எதுக்கு சன்ஸ்க்ரீன் போடணும், ரெண்டு நம்ம கிளைமேட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டே காரணம்னா டோன் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, ரெண்டாவது ஏஜிங் குறைக்கிறதுக்கு. பட் சன்ஸ்க்ரீன் எதுக்காக உண்டானதுன்னா வெள்ளைக்காரங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகம், அதனால தான் மெயினாக போகிறது அவங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு சில டிசீஸ், சன்னால் ஒரு சில டிசீஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் தேவைப்படும். ருட்டீனாக சன்ஸ்க்ரீன் எல்லோரும் போடலாம், நிச்சயமாக இருந்ததுன்னா போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மெயினாக டோன் கொஞ்சம் கலர் டோன் கொஞ்சம் டேன் ஆகாமல் ஓரளவு தடுக்கும், ஏஜிங்கை கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஓகே, முதல் வாட்டி போகிறப்போ மட்டும் நீங்கள் தோல் டாக்டர்கிட்ட ஆலோசிச்சுட்டு அப்புறமா போகிறது பெட்டராக இருக்கும். ஓகே. சன்ஸ்க்ரீனில் SPF வந்து ரொம்ப போட்டு குழப்பி வேணாம். SPF மோர் தென் 15, 15க்கு மேலே இருந்தாலே 95% ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதனால் SPF ரொம்ப நிறையா இருக்கணும் அப்படின்லாம் ரொம்ப அதுக்காக பார்க்க வேண்டாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சன்ஸ்க்ரீன் கொடுப்போம், கொஞ்சம் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வேறு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். அது சன்ஸ்க்ரீன் வந்து
வெயிலில் போகிறப்ப மட்டும் போட்டாலே போதும், எல்லா சமயத்திலும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கிளைமேட்டில் வந்து வெயிலில் இருக்கிறப்ப அது வந்து எவ்ரி 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் போட வேண்டியிருக்கு. வெயிலே இருக்காங்கிறப்ப அடிக்கடி போட வேண்டியிருக்கு. அதை விட ரொம்ப நல்ல மெத்தடம் பார்த்தா கை வந்து துணி லூஸான காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணுறது பெட்ரு. கவர் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல சன்லைட் படுமோ அந்த இடத்துல மட்டும் சன் பிளாக் போகிறது பெட்டரான ஆப்ஷன். உடம்புக்கு போடணுங்கிறப்ப நிறைய இடத்துல போடணுங்கிறப்ப வந்து நிறைய செலவும் நிறைய ஆகும். டாக்டர், இந்த பெண்களுடைய சரும பிரச்சனையை பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுறது இந்த பிம்பிள்ஸ், முகப்பருக்கள். இது ஏன் வருது? இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? பிம்பிள்ஸ் ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் வரலாம். ஆனால் அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லையா? யார் எல்லாரும் வராங்க, பசங்களாம் எல்லாரும் வராங்க, நிறைய பசங்க வராங்க, எல்லாரும் பிம்பிள்ஸோட நிறைய பேர் வராங்க. பிம்பிள்ஸ் வந்து யூஸ்வலாக 13 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் வரும். 13 ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13லேருந்து 26 வயசு வரைக்கும் ஆண்களுக்கு வரும். பெண்களுக்கு 26 வயசுக்கு அப்புறமும் வரலாம். அதற்கான மெயின் காரணம் ஹார்மோன் சேஞ்ச். ஹார்மோன் சேஞ்ச் வருது 13 வயசில். அப்போ தான் எண்ணெய் செக்ரேஷன் நிறையா வருது, எண்ணெய் சுரப்பி அடைப்பு வருது. நம்பர் 1, எண்ணெய் சுரப்பி நிறையா வேலை செய்கிறப்ப எண்ணெய் சுரப்பி அடைப்பு வரலாம். நம்பர் 2, ஹார்மோன் சேஞ்சு, எண்ணெய் சுரப்பி அடைப்பு. எண்ணெய் சுரப்பி அடைச்சா உள்ளே இருக்கிற எண்ணெய் வெளியில் வரல, அதான் சின்ன சின்ன புள்ளியாக இருக்கும். எண்ணெய் சுரப்பி உள்ள ஒரு சில பாக்டீரியா இருக்கும், அது காற்று இல்லாமல் வளரும், அந்த எண்ணெயை சாப்பிட்டு தான் வளரும். ஆனாரோம்னா காற்று இல்லாமல் வளரும், எண்ணெய் சுரப்பி உள்ள வரும். கிருமிகள் நிறையா வருது. ஸ்டெப் 3, கிருமி நிறையா வரப்போ பாடி வந்து அதோட சண்டை போடும். சண்டை போடுறது தான் பிம்பிள். கடைசியாக தழும்பு வரும். ஹார்மோன் சேஞ்சு, எண்ணெய் சுரப்பி அடைப்பு, பாக்டீரியா நிறையா வருது, அதனால் பிம்பிள் வருது. பிம்பிள் வரதுனால தழும்பு வருது. ஸோ பிம்பிள் வரக்கூடாது, தழும்பு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? மேலே இருக்கிற 3 சரி பண்ணணும். எண்ணெய் சுரப்பி செக்ரேஷன் நிறையா வருது, இந்த ஏஜில் வரதான் காமன். ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணும். மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிற க்ரீம் போட்டிங்கன்னா அடைச்சிக்கும். திருப்பி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நிறையா போடுறது நல்லதில்லை. வீட்லேயும் கண்ட க்ரீம், வீட்டில் இருக்க க்ரீம்லாம் நிறையா போடுறது நல்லதில்லை. ஸ்டீராய்டு இருக்க க்ரீம்லாம் போடுறது நல்லதில்லை. அடுத்து சாப்பாடில் சர்க்கரை, உருளைக்கிழங்கு, டைரி ப்ராடக்ட், ஆயிலி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. சர்க்கரை, உருளைக்கிழங்கு, டைரி ப்ராடக்ட், ஆயிலி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. 2வது, எண்ணெய் சுரப்பி அடைப்பு எடுக்கிறது ஒரு சில க்ரீம்லாம் கொடுப்போம். ரெட்டினால் இருக்கிற க்ரீமு இல்லை மாத்திரையாக கொடுப்போம். அது எண்ணெய் சுரப்பி அடைப்பெல்லாம் எடுக்கும். அதுக்கான க்ரீம் அது போகிறது தோல் டாக்டரை கேட்டு தான் போடணும். ஏன்னா அதெல்லாம் தோல்லாம் எரிச்சல் லேசாக வர வாய்ப்பு இருக்குது. டாக்டரை கேட்டு தான் போடணும், நீங்களாக போடக்கூடாது. நல்லா ட்ரீட்மெண்ட் உண்டு. நிச்சயமா டாக்டர். ஸோ படர்தாமரை பற்றி, வேர்க்குரு பற்றி, சர்க்கரை நோயாளுக்கு வரக்கூடிய சரும பிரச்சனைகள் பற்றி, என் சருமத்தை எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ஒரு தோல் மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்னவா இருக்கும்? ஏன்னா ஆரோக்கியமான சருமம் தான் அழகான சருமம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜ் என்னவா இருக்கும் டாக்டர்? மீன் சாப்பாடு டயட். இப்போ இருக்கிற சாப்பாடு எல்லாருமே காய்கறிகள், குழந்தை யாரும் காய்கறி சாப்பிட்றதே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லா பெற்றோர்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தான். காய்கறிகள் குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடணும். காய்கறிகளில் தான் எல்லா விட்டமினும் இருக்குது, மினரலும் இருக்குது. வெளியிலேருந்து வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சத்தான காய்கறிகள், விட்டமின் ஏ இருக்கிற காய்கறிகள், விட்டமின் சி இருக்கிற காய்கறிகள். முடி கொட்டுதுன்னு வராங்க, கேட்டாங்கன்னா சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. முடி கொட்டுறவங்க பாதி பேர் ப்ரோட்டீன் இன்டேக்கு, ப்ராப்பரான ப்ரோட்டீன் இன்டேக்கும் கிடையாது. நல்லா சாப்பாடு பண்ணுறது நல்லது. அடுத்து முக்கியமானது, டை போகிறவங்க நிறைய பேருக்கு அலர்ஜி வரும். முகத்துலேயும் அலர்ஜி வரும். டை அலர்ஜி ஒன்ஸ் வந்ததுன்னா அது போடாமல் இருக்கிறது தான் நல்லது. டை அலர்ஜி திருப்பி வர வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய வாட்டி வந்து பிளான்ட்டு நேச்சுரல்னு போட்டிருப்பாங்க. நேச்சுரல்னு போட்டு அதில் பிபிடிங்கிற அந்த டையும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் டை அலர்ஜி இருந்தால் டை போடுறது நல்லது. அதுவும் சன்லைட்டு முகத்தில் போட்டு முகத்தை கருப்பாக வாய்ப்பு இருக்குது, அலர்ஜி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மற்றபடி ஃபேஸ் அடிக்கடி வாஷ் பண்ணிங்க. பருவ வர வாய்ப்பு இருக்கிறவங்க மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நிறையா போட வேண்டாம். அடுத்து நிறைய பேர் சன் பிளாக் போகிறப்போ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு தான் சன் பிளாக் போடணுன்னு போகிறாங்க. அப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சன் பிளாக் டைரெக்டாக போடலாம். சன்ஸ்க்ரீன், சன் பிளாக்லாம் டைரெக்டாக போடலாம். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா சன்ஸ்க்ரீன் நிறையா போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சன்லைட்டு போட்டோம். ஃப்ரீயாக நமக்கு சன்லைட்டு நிறைய கிடைக்குது, சன்லைட்டு கிடைக்குது. அதனால் விட்டமின் டி கிடைக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் சன் பிளாக் போகிறன்ட்டு எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிட்டு சன் பிளாக் போட்டிங்கன்னா விட்டமின் டி வரும். சின்ன லேசாக கால் ஆக்சிடென்ட் ஆனாலும் காலெலாம் முறியறதுக்கு, எலும்புலாம் வீக்காகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டமின் டி நிறையா ஃபங்க்ஷனுக்கு தேவை, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தேவை. அதனால் விட்டமின் டியும் வேணும். சன்ஸ்க்ரீன் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை. முகத்துக்கு மட்டும் போட்டுக்கலாம், எல்லா இடத்துக்கும் போட வேண்டிய அவசியம் இல்லை.
நிச்சயமா டாக்டர். ஸோ உண்மையாகவே வந்து ஆரோக்கியமான சருமம் தான் அழகான சருமம், அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் சொன்ன அறிவுரையை கேட்டு இன்னைக்கு நேயர்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எபிசோடாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளோட வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் சிறப்பு தோல் மருத்துவர் டாக்டர் பாரி அவர்கள் கலந்துக்கிட்டு அன்றாட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சரும பிரச்சனைகள், அதற்கான நிரந்தர தீர்வுகள் என்னெல்லாம் வந்து சரும பிரச்சனைகள் வந்தால் நம்ம செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பிரித்து விளக்கமாக சொல்லிட்டாரு. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Shankar and Pujita.